இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஸோ அதனால தான் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்தம், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 86:10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தின்படியே அவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவனாக வெளிப்படுவார். அல்லேலூயா. மகத்துவமுள்ள தேவன் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேட் காட் அப்படின்னு போட்டிருக்கு, பெரிய தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அதிசயங்களை செய்கிற பெரிய தேவனாக தேவன் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆமாம். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு புதிய மாதமும் தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஜூலை மந்த் இஸ் a new chance that God has given to me. இது ஒரு புதிய வாய்ப்பு தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். கடந்த மாதங்களில் நம்ம பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கலாம். கடந்த மாதங்களில் கண்ணீர், போராட்டங்கள், இப்படி பல காரியங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு புதிய வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துகிறார். அது என்ன வாய்ப்பு தெரியுமா? கண்ணீருக்கும் போராட்டங்களுக்கும் பதில் கிடைக்க பண்ணி அதிசயங்களை செய்கிற ஒரு புதிய மாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். மகத்துவமுள்ள தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து அவர் பெரிய தேவன் என்பதை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வாதமாய் இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய தியானத்திற்காக 4 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் காண்பித்து கொடுத்து ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1, நம்ம வாசித்ததான வசனத்தில் மகத்துவமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரேட் காட், பெரிய தேவன் அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், He is greater than all. மகத்துவமுள்ள தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். பெரிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 95வது சங்கீதம் 3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? மகாதேவன். ஆமா. அப்படின்னா என்னன்னா, எல்லாவற்றிற்கும் மேலானவர். எல்லாவற்றிற்கும் மேலானவர். அப்ப பெரிய தேவன்னா எப்படி? அவர் பெரிய தேவன், எல்லாவற்றிற்கும் மேலானவர் ஆகியினால் அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. மகத்துவமுள்ள தேவன் எப்படி? எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவர் மகத்துவமுள்ள தேவன். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய காரியமாக நம்ம பார்க்குறது இருந்தால் கூட அந்த எல்லா பெரிய காரியங்களை விட நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்ம ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதாய் தெரியலாம். ஆனால் அது எல்லாவற்றை விட இயேசு பெரியவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். நாம் சந்திக்கிற நோயை விட இயேசு பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். நாம் சந்திக்கிறதான கடனை விட இயேசு பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வேலை இல்லாத பிரச்சனையா, வருமானம் இல்லையா, அதை விட இயேசு பெரியவருங்க. அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. குடும்ப பிரச்சனைகளை விட நம்ம ஆராதிக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார்.
சமாதானம் தருவார். ஆமென். அப்போ இன்னைக்கு இருக்கிற உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. காரணம், நீங்கள் சந்திக்கிற இது எல்லாவற்றை பார்க்கலாம். The Lord whom you are worshipping, He is greater than everything. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றை பார்க்கலாம் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் பாருங்கள், நம்ம சந்திக்கிறதான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை சோர்வுக்குள்ளாக்கிறது, நமக்கு பயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சில சமயங்களில் வருகிறதான சின்ன சின்ன பலவீனங்கள் கூட நமக்கு பெரிய அளவில் யோசனையை கொடுத்து நம்மளை முடக்கி விடுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையில் நற்செய்தி என்னவென்றால், எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு மேலானவர், பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்போ மகத்துவமுள்ள தேவன் அப்படின்னா அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது பாருங்க, வசனம் சொல்லுது, மகத்துவமுள்ள தேவன் என்ன செய்கிறாராம் சொல்லுங்க, அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மகத்துவமுள்ள தேவன் அவர் அதிசயங்களை செய்கிறவர். என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார்னு விசுவாசத்தோட சொல்லுமா? என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற விதம் அது வேற. அதிசயம் என்னன்னா, நம்ம இதை புரிந்து கொள்ளணும்னா யாத்ராகமம் 14வது அதிகாரத்தை வாசிச்சோம்னா புரிஞ்சுக்கலாம். அது என்னங்க அதிசயம்? யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். பிரயாணப்பட்டு வந்தாச்சு. இப்போ கடந்து வந்தவர்கள் ஒரு இடத்துல ஸ்டாப்ட். ஏன்னா முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. இப்போ அதுக்கு அவங்க ஆல்டர்னேட்டிவாக பிளான் பண்ணி திட்டமிட்டு அதுக்கு வேறு டேக் டைவர்ஷன் இப்படி ஏதாவது யோசித்து இவங்க செய்யணும்னா அது பல நாட்கள் என்ன செய்யும்? எடுக்கும். இப்படியெல்லாம் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது. அந்த சமயத்தில் அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஏப்பா நீங்கள் எல்லாம் செங்கடலை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே என்னது? பார்வோனுடைய சேனை. யோசிச்சு பாருங்க, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. இப்போ செங்கடலுக்குள்ளே இறங்கினா கடலில் மூழ்கி சாகணும். அப்படி செங்கடலுக்குள்ளே இறங்காமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா பார்வோனின் சேனை அவர்களை கொன்று போடும். என்ன செய்வது? இப்போ இது மாதிரி சூழல்ல என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறதான சூழல்ல அங்கே அந்த செங்கடல் 2ஆய் பிளந்து இவர்களுக்கு வழிவிட்டது பாருங்க, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. இப்போ புரியுதா அதிசயங்கிறது எப்படி இருக்குன்னு? அதிசயங்கிறது உங்களுக்கு எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்தாலும், இனி அடுத்து என்ன செய்ய போகிறேங்கிறதான ஒரு வெளிப்பாடே இல்லாத சூழலில் கூட நீங்கள் அடுத்த படி எடுத்து வைப்பதற்கு, நீங்கள் கடந்து போவதற்கு அங்கே தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் பாருங்க, அதுதான் அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்போ இந்த மாதம் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்னன்னா, மனிதன் செய்ய முடியாததை தேவன் செய்வார். செங்கடலை பக்கெட்டாக கோரி ஊற்றி தண்ணியை வெளியே எடுத்து காலி பண்ணி அங்கே ஒரு பாதையை போடுறது அப்படிங்கிறது மனிதனால் முடியாத ஒன்று. அப்போ அதிசயம் என்பது மனிதன் செய்ய முடியாததை தேவன் செய்வது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியலையோ அதையெல்லாம் கர்த்தர் செய்வார், அதையெல்லாம் கர்த்தர் செய்வார். அதுதான் அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் என்ன கொடுக்கக்கூடாது, நான் வாங்குகிறேன், முடியலை. வாங்குகிறோம், ஆனால் என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. தேவைகள் பெருகுது,
பலவிதமான சூழல், பலவிதமான நம்ம சவால்களை சந்திக்கிறோம், அதனால முடியல. அதனால் நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னால் முடிஞ்சது வாங்கிறது தான், என்னால் முடியாதது கொடுக்க முடியாது தான். இப்போ இங்கே தான் ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டியிருக்கு, இங்கே எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த நிலையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அதிசயம் என்பது மனிதன் செய்ய முடியாததை தேவன் செய்வது தான், அதுதான் அதிசயம். அல்லேலூயா. ஆமாம். இந்த மாதம் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியல, நீங்கள் ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. என்னால் முடியலை, நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியலை, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஆமாம். மூடிய கதவுகளை தேவன் திறப்பார், நோய்களை தேவன் சுகமாக்குவார், குடும்பங்களை தேவன் இணைப்பார், வேலை வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்துவார், செய்கிற கையின் பிரயாசத்தில் உயர்வை தேவன் கொடுப்பார், பிள்ளைகளின் எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், அதிசயங்களை செய்கிற தேவன் இவைகளை செய்வார். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். என்னன்னா, அதிசயம் யாருக்கு நடக்கும்னா, the one who believes, விசுவாசிக்கிறவனுக்கு அதிசயம் நடக்கும். ஆமென். மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்களேன். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு, இன்னும் சத்தமாக சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு அதிசயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு அதிசயம் நடக்குங்கிறதையே நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? விசுவாசிக்க வேண்டியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய தேவன் அதிசயம் செய்ய விரும்புகிறார், ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். He wants to do wonders, but at the same time we have to believe it. அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார், நீங்களும் நானும் அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் வெளிப்பாடு என்ன? ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஸோ அதனால் அதிசயம் செய்ய விரும்புகிறார், நாம் விசுவாசித்தால் அதிசயம் நடக்கும், நிச்சயமாக அதிசயம் செய்வார். அதிசயம் தாமதமாகலாமே தவிர, ஆனால் அது தவறாது. இட் மே பி டிலைட், பட் இட் வில் நாட் பி டினைட். தேவன் செய்கிற அதிசயம் தாமதமாகலாமே தவிர அது என்னவாகாது? தவறாது. அல்லேலூயா. ஆம். தேவனுடைய அதிசயம் தாமதிக்கலாம், தவறாது. ஏன் தாமதிக்குன்னா, நாம் எதிர்பார்க்கிறத விட அழகாய் நமக்காக அவர் வணைந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அதிசயத்தை தேவன் என் வாழ்க்கையில் செய்வாருங்கிற விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும், நிச்சயமாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதே அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான். When God does wonders in our life, He takes all glory. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் போது எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாகிறது. அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. அப்போ தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றால் நமக்கு நடக்கிற அதிசயம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு நடக்கிற அதிசயத்தை வச்சு, நமக்கு செய்ய போகிற அதிசயத்தை வைத்து தேவனுடைய நாமத்திற்கே மகிமை வரப்போகுதுன்னா, எத்தனை பெரிய அதிசயத்தை தேவன் எனக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமாம். லாசருவை உயிரோடு கூட எழுப்பியது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காகத்தான். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் செய்யும் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பெருமைக்காக அல்ல,
தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஸோ அப்போ தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் நமக்கு ஒரு அதிசயம் செய்வாரானால் அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார், அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் போகிற சர்ச்சு நல்ல சர்ச்சு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்ட, இப்படி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிற அதிசயங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. 4 காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கொண்டு வைத்திருக்கிறேன். 1, மகத்துவம் உள்ள தேவன், எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றிற்கும் பெரியவர். அல்லேலூயா. 2, அவர் அதிசயங்களை செய்கிறவர். 3, அதிசயம் விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். 4, அதிசயங்கள் தேவனுடைய மகிமைக்காக தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். எழுமி நிற்போமா? தேவ பிரசன்னத்தில் எழுமி நின்று நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம்.